மா, ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் வாங்கின சம்பளம் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கே சரியா போயிடுச்சா, அதனால இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் காசு இல்லை. நீங்க ஒன்று பண்ணுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 2 நாள் வாடகை காசு தரேன்னு சொல்றேங்க. நான் அதுக்குள்ளேயே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் வேணாப்பா, என்கிட்டயே காசு இருக்கு. இருக்கா? எப்படிமா? நீ அப்பப்போ செலவு கொடுப்பல, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கப்பா. ஓ அப்படியா, சூப்பர்மா. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் பணம் கிடைக்குமா கிடைக்காதோன்னு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏமா நீ உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? வாடகை காசு கொடுத்து உங்களுக்கு ஐடியா இல்லையா? என்னங்க சொல்றீங்க? இன்னும் தரலையா? கொடுத்தா நான் ஏன்பா கேட்க போறேன்? சீக்கிரம் கொடுக்குற வழியை பாருங்க. மா, உங்க மாசத்துல நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் வந்து கத்திட்டு போற அளவுக்கு வச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட அன்னைக்கே கேட்டேன்ல, இல்ல சொல்லிதான் நான் வெளியே வாட்சி கேட்டு அரேஞ்ச் பண்ணிருப்பேன். இதெல்லாம் நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன பண்றீங்களா? சே, நீ தினமும் வேலைக்கு போனோடனே நானும் ஒரு வீட்டு வேலைக்கு போறேன்பா. உங்க சம்பளம் முன்னாடியே தரேன்னு சொல்லியிருந்தாங்க, கடைசி நேரத்துல அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால தான்ப்பா வீட்டு வாடகை கொடுக்க முடியல. நான் வேலைக்கு போறதா நீ கோவப்படுந்தாமா நான் சொல்லலை. நீயும் தனியாளா இருந்து எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன். அதுதான் நானும் வேலைக்கு போனா உனக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு போனோம்பா.